Hello friends, welcome to Ganatrix tutorial. Friends, division of fractions தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ division இப்போ ஒன்றும் இல்லைங்க. Division is the reciprocal of என்னது multiply. சரிங்களா? இந்த ரூல்ஸ் தாங்க இங்க பார்க்க போறோம். அப்போ டிவிஷன் என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ணாம நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், மல்டிப்ளைக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மல்டிப்ளைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமா, அவ்வளவுதாங்க. பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 4 இருக்கு, இங்க 2/3 இருக்கா. ஸோ இது ஒரு ஃபிராக்ஷன்ஸ், ஆனா இது ஃபிராக்ஷன் இல்ல, நம்ம ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தமா, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த 4/1 அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க டிவைட் இருக்கா. நம்ம என்ன பண்ண போறோம், டிவைட வந்து ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வரும், மல்டிப்ளையா மாத்திருங்க. அப்ப இந்த இடத்துல மல்டிப்ளை சைன் போட்டுருங்க. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 2/3 இருக்கா, இது அப்படியே எழுதக்கூடாது, இதை ரெசிப்ரோக்கலா எடுக்கணும். என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல்னா என்ன வரும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப இங்க 2/3 இங்க என்ன பண்ணிக்கணும், 3/2 எழுதிக்கணும். அவ்வளவுதான், 3/2. தட்ஸ் ஆலுங்க. இதுக்கப்புறம் அஸ் யூசுவலா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், மாத்தியாச்சு. நம்ம வந்து டிவிஷனை வந்து என்னவா மாத்தியாச்சு, மல்டிப்ளைய சேஞ்ச் பண்ணி ஆயிடுச்சு. ஓகே, ஆபரேஷனே சேஞ்ச் பண்ணிட்டோம். டிவிஷன் ஆபரேஷனை மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணாச்சு. இப்போ அஸ் யூசுவலா கேன்சல் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு, 2 இருக்கா, 1 2 is 2, 2 2s are 4. அஸ் யூசுவலா கேன்சல் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் ஆன்சர் அப்படியே எழுதணும். அவ்வளவுதான். பண்ணலாங்களா? இப்போ என்ன வரும், 1 2 is 2, 2 2s are 4. பேலன்ஸ் என்ன இருக்கு, 2 into 3 இருக்கும். டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 3s are 6. டினாமினேட்டர்ல 1 இருக்கு, ஆனா டினாமினேட்டர்ல 1 இருந்தா கன்சிடர் பண்ண தேவையில்லை, நியூமரேட்டர் ஆன்சர் மட்டும் எடுத்துக்கலாம். ஆன்சர் 6. அவ்வளவுதாங்க. இதே ரூல் தான் செகண்ட் ப்ராப்ளத்துக்கும். பட் இங்க 2 ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எழுதணுமா, எந்த சேஞ்சும் பண்ணாம அப்படியே எழுதணும். ஸோ என்ன எழுதியிருக்கேன், -4/5 அப்படியே எழுதியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னோம், இந்த டிவிஷனை என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் அதாவது மல்டிப்ளைக்கு மாத்தி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த 8/15 எப்படி எழுத சொன்னேன், ரெசிப்ரோக்கலா எழுத சொன்னோமா. ஓகே, ரெசிப்ரோக்கலா எழுத 15/8. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், 15/8 முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், இங்க 4 இருக்கா, இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் அதை கேன்சல் பண்ணலாமா. இங்க 1 4 is 4, 2 4s are 8. அவ்வளவுதாங்க. இங்க 1 5 is 5, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் கேன்சல் பண்ணணும். இங்க 3 5s are 15. அவ்வளவுதாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு, நியூமரேட்டர்ல இங்க -1 இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த மைனஸ் சிம்பிளையும் போட்டுக்கங்க. இன்ட்டு 3 இருக்கா, டினாமினேட்டர்ல 1 into 2. அப்போ மல்டிப்ளை பண்ணா -3/2. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, -18/11. அஸ் யூசுவல் தான், ஃபர்ஸ்ட் நம்பரை சேஞ்சே பண்ணாம அப்படியே எழுதிக்கங்க. -18/11. செகண்ட் நம்பர் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படின்னா அதை மல்டிப்ளைக்கு மாற்றணும், எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த நம்பர் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா மாத்திக்கணும். தலைகீழ எழுதியாச்சா. என்ன பண்ணணும், -44/9 வருமா. அவ்வளவுதான். ஓகேங்களா? பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கங்க. இங்க மைனஸ் வந்து என்ன சார் மேலே எழுதிருக்கீங்க, கீழே போன அப்படின்னா இந்த மைனஸ் இது 44/9ங்கிறது 1 நம்பர் தான். சரிங்களா? எத்தனை நம்பர் இருக்கு, 1 நம்பர். ஆனா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு, அப்ப நீங்க எங்க வேணாலும் மைனஸ் போடலாம். சரிங்களா? ஆக்சுவலா அது ஒரு நம்பர் தான், காமனா தான் மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ண எந்தெந்த நம்பரை கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க. 1 9 is 9, 2 9s are 18. உங்களுக்கு நல்லா மல்டிப்ளை டேபிள் தெரிஞ்சா டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். 1 11 is 11, 4 11s are 44. அவ்வளவுதாங்க. மீதி பேலன்ஸ் என்ன பண்ணுது, இப்போ 2 மைனஸ் இருக்கு, இந்த மைனஸும் என்ன பண்ணிக்கணும், பிளஸ்ஸா மாத்தியாச்சு. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். மீதி என்ன இருக்கு, 2 into 4 இருக்குமா. டிவைட்ல 1 into 1 தான் இருக்கு, அப்போ 8 தான் ஆன்சர். டினாமினேட்டர் 1ன்னா எழுத வேணாம், அப்படியே எழுதிக்கங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ ஒரு நம்பர், இந்த நம்பர் எப்படி இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு.
முதல்ல அதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? எந்தெந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும்? இந்த 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 10 வரும். மீதி அந்த 4 அப்படியே எழுதிக்கங்க, பிளஸ் 4னு போட்டுக்குங்க. டிவைட்ல சேம் நம்பர், அவ்வளவுதாங்க. சரிங்களா? எழுதியாச்சு. இதை நீங்க மாத்தினா என்ன வரும் சொல்லுங்க? இங்க டிவைட் என்ன பண்ண சொன்னோம்? மறுபடியும் மல்டிப்ளை மாத்திக்கலாமா? இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? 25/7, அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன இருக்கு? 14/5 இன்ட்டு 25/7 இருக்கா? Now we can cancel பண்ணலாமா? என்ன டேபிள் காமனா இருக்குன்னு பாருங்க. இங்க 1 மல்டிபிள் காமனா இருக்கு. 1 இங்க 2 7s are 14, இங்க 1 5 is 5, இங்க 5 5s are 25. அவ்வளவுதாங்க. மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 into 5, டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 10, டினாமினேட்டர்ல 1 போட தேவையில்லை. That's all. This is the division of fractions. Okay, thank you.